குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாருடெட் எழுதிய சீதா, சீதை, நம்முடைய ராமனினுடைய மனைவி சீதையை பற்றி டாருடெட் எழுதிய ஒரு கவிதை. தலைப்பு பார்த்தீங்கன்னா சீதா. டாருடெட் இன்னொரு கவிதை எழுதியிருக்கிறார், லக்ஷ்மண் என்று எழுதியிருக்கிறார். அது மாதிரி லக்ஷ்மணை பற்றி சீதாவை பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால இது ஏதோ சீதையை பற்றிய ஒரு கவிதை என்று எடுத்துக்கொள்ளாமல் சீதாவை மையமா ஒரே ஒரு வரியில தான் சீதைன்னு வரும். மீதி இடத்துல எல்லாம் அதுவும் வரவே வராது. அந்த இடத்துல சீதா என்று பேரே வராது. ஆனா நாம அந்த இடத்துல சீதை என்று எடுத்துக்கணும். அவ்வளவுதான், ஒரு வரியில தான் வரும். மற்றபடி இது எப்படின்னா, காஷ்மரினா ட்ரீ என்று நீங்க டாருடெட் எழுதிய கவிதை படிச்சிருப்பீங்க. அந்த கவிதையில் தன்னுடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்களெல்லாம் ரீகலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரீகலெக்ட் பண்ணி, இந்த காஷ்மீர் நாட்டி கீழே தான் நாங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். என்னுடைய பிரதர், என்னுடைய சிஸ்டர் அர்ஜு என்கின்ற தன்னுடைய சகோதர சகோதரியுடன் அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்த அந்த காலத்துல ரீகலெக்ட் பண்ணுவாங்க காஷ்மீர் நாட்டி. அதே மாதிரி தான் இதுவும் ரீகலெக்ஷன் ஆஃப் ஹர் பாஸ்ட் லைஃப். தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபி. அதுதான் இந்த கவிதை. இட் இஸ் அஃப்கோர்ஸ் it relates to some extent with Sita, but it is not fully related with Sita. இப்போ நாம இந்த poem பார்க்கலாம். 3 happy children in a darkened room. 3 happy children, 3 மகிழ்ச்சியான குழந்தைகள். இந்த இடத்துல இந்த ஹாப்பி சில்ட்ரன் அப்படி என்பது யாரு? டாருடெட், அவருடைய சகோதரி அரு, பிரதர் அர்ஜு, ABJU, ARU, அரு அர்ஜு என்ற தன்னுடைய சகோதர சகோதரியோட டாருடெட் சேர்ந்து 3 சில்ட்ரன். ஸோ 3 ஹாப்பி சில்ட்ரன் in a darkened room, ஒரு இருண்ட அறையில் 3 மகிழ்ச்சியான குழந்தைகள். இந்த இடத்துல ஹாப்பின்னு ஒரு வேர்ட் போட்டுட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கன் ரூம்னு சொல்றார். அப்போ இருளான இடத்துக்குள்ள மகிழ்ச்சியாக, அதான் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருந்தால் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பழக வேண்டும். இதை நீங்க you should learn it from children. இதை நீங்க குழந்தைகளிடமிருந்து நாம கத்துக்கணும். வாழ்க்கை இருண்டு போச்சு என்று நாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருப்பதை விட இந்த இருண்ட வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக மாற்றுவது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஸோ 3 happy children in a darkened room, ஒரு இருண்ட அறையில் 3 மகிழ்ச்சியான குழந்தைகள். What do they gaze? Gaze அப்படின்னா look fixedly, அப்படியே ஒன்று உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா உடனே டிவி பார்க்குறாங்க, அல்லது லேப்டாப் பார்க்குறாங்க, அல்லது டேப்லெட் பார்க்குறாங்க, அப்படி சொல்லலாம். ஆனால் டாருடெட் எழுதிய காலத்தில் இதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த 3 குழந்தைகள் என்ன பார்த்துட்டு இருக்காங்க? வாட் டு தே கேஸ்? எதை அவர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஆன் வித் வைட் ஓப்பன் ஐஸ், கண்களை அகல திறந்து கொண்டு, அப்படியே ரொம்ப ஆச்சரியத்தோட, ஆச்சரியம் கலந்த உணர்வுகளோட கண்களை அகல திறந்து கொண்டு வாட் டு தே கேஸ், எதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போ அந்த குழந்தைகளினுடைய இமேஜினேஷன், கற்பனையில் என்ன தெரிகிறது என்று இப்போ டாருடெட் சொல்றாரு. ஏன்னா டாருடெட் அந்த இடத்துல இருந்தவங்க ஒன்றும் இல்லை, இவர்களுடைய மதர் இவங்களுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதையை கேட்டு ஒரு டார்க்கன் ரூம்ல அம்மா கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது குழந்தைகள் உறங்க போகின்ற நேரம். அந்த உறங்க போகின்ற நேரத்தில் குழந்தைகளை மடியில் படுக்க வைத்துக் கொண்டு அந்த அம்மா தட்டி கொடுத்துக்கிட்டே கதை சொல்லிட்டு இருக்காங்க. வெளிச்சம் இருந்தால் குழந்தைய தூங்காது, அதனாலதான் டார்க்கன் ரூம்னு சொல்லிட்டாங்க. அந்த டார்க்கன் ரூம்ல அம்மாவின் மடியிலே குழந்தைகள் 3ம் படுத்துக்கொண்டு அம்மா சொல்லுகின்ற கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அம்மா சீதா தேவியினுடைய கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதையை கேட்டு குழந்தைகள் வியப்பில் கண்களை அகல திறந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பேக்ரவுண்ட். A dense forest, dense, அடர்த்தியான. இப்போ இந்த குழந்தைங்களுடைய கற்பனை, கதை சொல்லும் போதே, நீங்க கதை சொல்லும் போதே குழந்தைகள் தங்களுக்குள்ளாக ஒரு பெரிய கற்பனையை வளர்த்துக் கொள்வார்கள். அந்த கற்பனையில
ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், ஒரு அடர்த்தியான, மிக அடர்த்தியான காடு, where no sunbeam pries, PRI, pry அப்படின்னா penetrates, ஊடுருவி போகுது. sunbeam சூரியனுடைய ஒளிக்கற்றைகள், no sunbeam சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் ஊடுருவி செல்ல முடியாத ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட். அண்ட் இன் இட்ஸ் சென்டர், அந்த அடர்த்தியான காட்டினுடைய மையத்தில் எ கிளியர்ட் ஸ்பாட், அங்க ஒரு தெளிவான இடம். அப்படி அடர்த்தியான காடு, அந்த அடர்த்தியான காட்டினுடைய சென்டர்ல ஒரு கிளியர், அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வெளிச்சமா ஒரு தெளிவா ஒரு இடம் இருக்கு. எ கிளியர்ட் ஸ்பாட், ஒரு இடம் இருக்கு. தேர் அங்கே ப்ளூம் ஜைசாண்டிக் ஃப்ளவர்ஸ், காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மலர், காட்டு ரோஜா. ரோஜாங்கிறது வீட்டில எல்லாம் ஒரு அளவுக்கு வளரும். ஆனால் காட்டிற்குள் வளர்கின்ற மலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜைசாண்டிக்காக இருக்கும். ஏன்னால் அவைகள் இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை வாழ்வதனால அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலர்களும் ஜைசாண்டிக், ரொம்ப பெருசாக இருக்கும். அது மாதிரி தேர் ப்ளூம், ப்ளூம்னா மலர்ந்து இருப்பது. தேர் ப்ளூம் ஜைசாண்டிக் ஃப்ளவர்ஸ் ஆன் க்ரீப்பர்ஸ், ஆன் க்ரீப்பர் கொடிகளின் மீது, that embrace tall trees. embrace அப்படின்னா கட்டி தழுவுதல்னு பேர். embrace tall trees, உயர்ந்த மரங்கள். காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மரங்கள்லாம் நிமிர்ந்து பார்த்தீங்கன்னாவே கழுத்து வலிக்கும். அந்த கழுத்து வலிக்கிற மாதிரி நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்கின்ற அந்த உயர்ந்த மரங்களை கட்டி தழுவி வளர்ந்து கொண்டிருக்கின்ற கிரீப்பர்ஸ் கொடிகளில் தேர் ப்ளூம் ஜைசாண்டிக் ஃப்ளவர்ஸ், மிக பெரிய மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. தேர் இன் அ குவைட் லூசிட் லேக், லூசிட் என்றால் கிளியர், தெளிவான, லேக், லேக்னா ஏரி. இந்த மாதிரி காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த விதமான அசுத்தமும் அங்கே கலக்க முடியாது. அதனால அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரி மிக தெளிவான நீரினை கொண்டிருக்கிறது. நீங்க ஏரியினுடைய ஆழம் அதிகமா இருக்கும், ஆனா நீங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குங்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த அளவிற்கு நீர் தெளிவாக இருக்கிறது. அங்கே இன் அ குவைட் லூசிட் லேக், ஏரி அப்படின்னாவே தண்ணீர் தேங்கித்தான் இருக்கும். அது குவைட், அமைதியாக இருக்கு. அமைதியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான அலையும் இல்லை. மனிதர்கள் இருந்தால் அதில் கையை கழுவான், காலை கழுவான், அல்லது ஒரு கல்லை விட்டு எறிவான், அலைகள் அங்கே உருவாகிக்கிட்டே இருக்கும். அங்கே எதுவுமே இல்லாததுனால அலைகள் அற்ற ஒரு அமைதியான தெளிவான ஏரி அந்த நடுப்பகுதியில் இருக்கு. அங்க the white swans glide, white swan, வெண்மை நிறமான அன்ன பறவைகள் அந்த ஏரியில் நீந்தி கொண்டிருக்கின்றன. அங்கே whirring from the brake, brake, B-R-A-K-E, B-R-A-K-E, brake அப்படின்னா a place where bushes are grown, புதர்கள் மண்டி இருக்கின்ற ஒரு இடம். புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு BRAKE, பிரேக்னு பேர். அந்த புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா விர்ரு, நம்ம சொல்றோம் விர்ருன்னு பறந்துச்சு. அங்கே அந்த புதர்களுக்குள்ள பறவைகள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவைகள் திடீரென்று விர்ருன்னு வானத்தில் பறந்து செல்லுகின்றன. விர்ரிங் from the break, the peacock springs, மயில்கள் பறக்க ஆரம்பிக்கிறது. ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா இட் ஃப்ளைஸ். ஸ்ப்ரிங் அப்படின்னா தரையிலிருந்து ஒரு ஸ்ப்ரிங்னால போனால் ஒரு அளவுக்கு தான் பறக்க முடியும். அது மாதிரி நீங்கள் பீகாக் வந்து மற்ற பேர்ட்ஸ் மாதிரி பறக்க முடியாது, ஆனால் பறக்கும். த பீகாக் ஸ்ப்ரிங்ஸ், அதனால தான் அவைகளை வேற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்லும்போது ஸ்ப்ரிங்ஸ், அப்படி பறக்குது. த பீகாக் ஸ்ப்ரிங்ஸ். த ஹெர்ட்ஸ், ஹெர்ட்ஸ்னா கூட்டம்னு அர்த்தம். HERDS, ஹெர்ட் என்றால் கூட்டமாக, மந்தையாக. The herds of wild deer, wild deer, காட்டு மான்கள். அந்த காட்டு பகுதியில் இருக்கின்ற காட்டு மான்கள் ரேஸ், இதோ ரேஸ்ல ஓடுற மாதிரி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. herds of wild deer race. There அங்கே patches gleam with yellow waving grains, waving grains, grain. அந்த காட்டுக்குள்ள தானியங்கள் வளர்ந்திருக்கின்றன. அந்த தானியங்களினுடைய கதிர்கள் மஞ்சள் நிறத்துல, கோல்டன் கலர்ல இருக்கு.
அந்த கோல்டன் நிறத்துல பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் அப்படியே காற்றுல இந்த பக்கமும் வேவ் ஆடுகிறது, அசைந்து ஆடுகிறது. the patches gleamனா பிரகாசிக்கிறது. அந்த சென்டர் பகுதி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடு, ஆனா நடுவுல ஒரு கிளியர் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ அங்க சன்லைட் இருக்கு. அந்த சன்லைட்ல இந்த கிரெயின்ஸ் எல்லாம், தானியங்கள் நிறைந்த கதிர்கள் வேவிங் அசைந்து ஆடுகின்றன பிரகாசமாக. ஏற்கனவே அது கோல்டன் கலர்ல இருக்கு. சன்பீம் லைட் அங்க விழுந்த உடனே அவைகள் பிரகாசித்து தலையை அசைத்து கொண்டிருக்கின்றன. அந்த இடத்துல ப்ளூ ஸ்மோக் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்ச் அல்டார்ஸ். அல்டார் என்றால் பலிபீடம் என்ற பலிபீடம், பலி கொடுக்கின்ற இடம். ஒரு கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பலிபீடம் வச்சிருப்பாங்க. அது பலி கொடுக்கறதுக்கான இடம். பொதுவாக எல்லா கோயிலும் இருக்கும். ஆனா பலி கொடுக்கறதுக்கு அப்படின்னாக்கா ஆடு மாடுகளை தான் பலி கொடுக்கணுங்கிறது இல்லை. அந்த இடத்துல கடவுளுக்கும் பலி கொடுப்பது மாதிரி அப்படி வைப்பாங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல அது மாதிரி இங்க there blue smoke from strange altar, ஒரு விசித்திரமான பலிபீடங்கள். அந்த பலிபீடத்தில் இருந்து ப்ளூ ஸ்மோக், ஒரு நீல நிற புகையானது ரைசஸ், அப்படியே மேல் நோக்கி போகுது. லைட், அந்த புகை லைட்டா லேசா இருக்கு, அதனால அப்படியே மேல போகுது. there dwells, அங்கே live, வசிக்கிறார். in peace, அந்த அமைதியான இடத்தில். அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு இடத்துல நடுவுல கொஞ்சோண்டு அப்படி கிளியரா இருக்கு. பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு. பறவைகள் பறக்கின்றன, பீகாக்ஸ் பறந்து கொண்டிருக்கிறது, மான்கள் கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அங்க ஒரு பலிபீடம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு ப்ளூ ஸ்மோக் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இவர் வசிக்கிறார். there dwells in peace, அமைதியாக அந்த இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர். who is that man? அந்த ஆள் யார்? the poet anchorite. anchorite என்றால் சன்னியாசினர், hermit, சன்னியாசினர். அங்கே வசிப்பவர் ஒரு சன்னியாசி. சன்னியாசி மட்டுமல்ல, he is a poet also, அவர் ஒரு கவிஞர். கவிஞரும் சன்னியாசியுமாகிய அந்த மனிதர் அங்கே வசிக்கிறார். who is he? he is வான்மீகி. அவர்தான் ராமாயணத்தை இயற்றிய வான்மீகி அந்த இடத்தில் வசிக்கிறார். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வான்மீகி வசிக்கிறார் என்பதை அந்த தாய் இந்த பேக்ரவுண்டோட சொல்றாங்க. இதை சொல்லும் போது குழந்தைகளுடைய கற்பனைக்குள்ள அந்த காடு தெரியுது. அந்த காடு, மான்கள் பறக்கிறது, பீகாக் பறக்கிறது, எல்லாம் குழந்தைகள் கற்பனை பண்ணி கொண்டு அப்படியே அகல விரிந்த கண்களுடன் அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டு அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். பட் who is this fair lady? அங்க இந்த ஒரு அழகான பெண் வருகிறாரே, யார் அவள்? who is this fair lady? அந்த வான்மீகியினுடைய அந்த ஆசிரமத்துல ஒரு பெண் ஒருத்தர் வருகிறார். who is this fair lady? not in vain she sweeps for look அப்படின்னா பாருங்கள். not in vain she sweeps that place, அந்த இடத்தையே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது அவர்களினுடைய அந்த பிரசன்ஸ். ஒருத்தருடைய பிரசன்ஸ் வந்துருச்சுனாவே அந்த இடமே அப்படி ஒரு த்ரில்லா, ஒரு புனிதமா. அது மாதிரி அவங்க வரும்போதே she sweeps the entire place, அந்த இடம் முழுவதுமே வசீகரிக்கப்படுகிறது அந்த பெண் வரும்பொழுது. she sweeps not in vain, அவர்கள் அந்த இடத்தையே வசீகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். for look பாருங்கள், at every tear she sheds, அவர்கள் விடுகின்ற ஒவ்வொரு கண்ணீரும் tears வீணாவதில்லை, அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தப்படுகிறது அப்படின்னு அந்த இதான் சொல்றாங்க. இதுதான் சீத்தானே வரல, ஆனால் வந்து கொண்டிருப்பது சீதை தேவி. அந்த சீதையினுடைய கதையை இவங்க சொல்லி இந்த இடத்தில் சீதை வருகிறார் கண்ணீர் விட்டு கொண்டு என்று சொல்லும் பொழுது அந்த கதையை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த குழந்தைகள் tears from 3 pairs of young eyes, சின்ன கண்கள், அந்த 3 ஜோடி சின்ன கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றன. அம்மா அப்படி சொல்றத அப்படியே கூர்ந்து அப்படியே உள்ளார்ந்து கவனிக்க. அப்படி கவனிச்சீங்கன்னா தான் கண்ணீர் வரும்.
சும்மா ஏதோ அங்கே பாதி வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தான் கதை கேட்குற மாதிரி இருக்கும். அப்படியே ஆழமாக அந்த குழந்தைகள் அம்மா சொல்றத அகல விரிந்த கண்களுடன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள ஒவ்வொரு காட்சியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சீதை கண்ணீர் வடிக்கிறார்னு சொல்லும் போது இந்த 3 குழந்தைகளின் 3 ஜோடி கண்களிலிருந்து, இளம் கண்களிலிருந்து அந்த கண்ணீர் விழுகிறது. ஃபால் அமைன். அமைன் அப்படின்னா இன் ஹேஸ்ட், ஃபாஸ்ட். அதை சொல்லி முடிச்சதுக்குள்ளேயுமே கண்கள் இருந்து தண்ணீர் வருது. இன் ஹேஸ்ட், அவசர அவசரமா, துரிதமாக, வேகமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்லி சீதையின் கண்களில் இருந்து கண்ணீர் வருதுன்னு சொல்லி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகளுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வருகிறது. அண்ட் பவுட் இன் சாரோ ஆர் த 3 யங் ஹெட்ஸ். 3 குழந்தைகளின் தலைகளும் பவுடு, தலை கவிழ்ந்து இருக்கிறது. இன் சாரோ, அந்த துன்பத்தில், சீதை படுகின்ற துன்பத்தை தாய் சொன்னவுடன் அதை கேட்ட குழந்தைகளின் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் குழந்தைகள் தலை கவிழ்ந்து நிற்கின்றன. And bowed in sorrow are the 3 young heads. It is an old story. இது ஒரு பழைய, மிக பழைய கவிதை. 2 தடவை ஓல்டுன்னு போறாரு. அப்படின்னா வெரி ஓல்டு. அந்த காலத்துல ராமன் பிறந்தது என்பது எப்பயோ சொல்லப்படுகிறது. இட் இஸ் an old story. And the லேனா சாங்னு, சாலிட்டர் ரீப்பர்ல வரும் இந்த வேர்ட். சாலிட்டர் ரீப்பர், வேர்ட்ஸ்வொர்த் எழுதிய சாலிட்டர் ரீப்பர்ல சாங். அந்த சாலிட்டர் ரீப்பர் பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறதுக்கு லே என்ற வேர்ட் பயன்படுத்துவாங்க. And the song which has evoked அப்படின்னா கொண்டு வருவது, brought out, அதை வெளிக்கொண்டு வருவது. அந்த சாங் இந்த குழந்தைகளினுடைய உள்ளத்தில் sad சீதா from the past, கடந்த காலத்தில் இருந்த இந்த இடத்துல, ஒரே ஒரு இடத்துல தான் சீதை என்று வருது. இந்த அதாவது ராமர் சீதையை விட்டு சென்றுகிறார். உன் மேல சந்தேகம், ஒரு வண்ணான் சந்தேகப்பட்டான் அப்படிங்கிறதுனால அதை நிரூபித்து விட்டு வா என்று அவர் சொல்லிட்டு லவ குஷ என்கின்ற 2 குழந்தைகளையும் விட்டுட்டு ராமர் போயிடுறாரு. அப்படிதான் கதை வரும். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கணவனை பிரிந்த அந்த சீதை வருத்தத்தோட, துன்பத்தோட வான்மீகியினுடைய ஆசிரமத்தில் இருக்காங்க. இதான் வருது கதை. which has evoked sad Sita from the past is by a mother sung. நம்ம கதை சொல்றத பாடலாக பாடி சொல்றாங்க, ஒரு கவிதையாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை இந்த குழந்தைகள் கேட்குது. by a mother sung. எதை பற்றி? பாஸ்ட், அந்த காலத்தில் நடந்த சீதையின் கதையை பற்றி சொல்லும் போது it evoked, it brought out tears from the eyes of the young children. அந்த யங் சில்ட்ரனுடைய கண்களில் இருந்து இந்த கதையை பாடலாக அம்மா பாடுகின்ற அந்த சீதை, வருத்தமான சீதையினுடைய மிக ஓல்டு ஸ்டோரியாகிய சீதையின் கதையை கேட்கும் போது 3 குழந்தைகளின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வருது. அந்த 3 குழந்தைகளின் தலையும் சேட், வருத்தத்தினால தலை கவிழ்ந்து இருக்கிறது. இட் இஸ் ஹஷ் அட் லாஸ்ட். கடைசியில அம்மா ஹஸ்னா உஷ்னு சொல்றாங்க இல்லையா, சரி அப்படியே தூங்குங்க, கதை முடிஞ்சிருச்சு, இனிமே தூங்குங்க, இந்த கதையை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் என்று ஹஷ்ட் அட் லாஸ்ட், கடைசியில் அம்மா உஷ் அப்படின்னு சொல்லி எங்களை உறங்க வைத்து விட்டார்கள். அண்ட் மெல்ட்ஸ் த பிக்சர் ஃப்ரம் their sight away. இப்போ குழந்தைகள் மெதுவாக, அப்படியே குழந்தைகளுடைய கண்களில் இந்த காட்சி தென்படுது. ஆனால் குழந்தைகளினுடைய கண்கள் மெதுவாக உறங்க ஆரம்பிச்சிருச்சு, கண்கள் மூட ஆரம்பிக்குது. கண்கள் மூட ஆரம்பித்த உடனே இந்த காட்சிகள் மெல்ட்னா உருகி போகிறது. அப்படியே அந்த உள்ளத்தில் இருந்து, குழந்தைகளின் உள்ளத்தில் இருந்து இந்த காட்சிகள் மெல்ட்ஸ் அவே, அப்படியே மறைஞ்சி போயிடுது. மெல்ட் த பிக்சர் ஃப்ரம் their sight away. You shall they dream of it until the day. அடுத்த நாள் பகல் முழுவதும் இந்த குழந்தைகளினுடைய உள்ளத்திலே இந்த கனவு ஓடிக்கொண்டே இருக்கிறது. சீதை, வான்மீகி, அங்கே பறந்த மயில்கள், ஓடுகின்ற மான்கள், இந்த காட்சிகள் எல்லாம் உள்ளத்திலே பகல் முழுவதும் அந்த குழந்தைகளினுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. When
shall those children by their mother's side. மறுபடியும் இப்ப இவங்க நினைக்கிறாங்க, டாருடட் நினைக்கிறாங்க, எப்படா மறுபடியும் இரவு வரும், எப்படா அம்மாவினுடைய சைடில் அம்மாவினுடைய மடியில் நாம் படுத்துக் கொள்வோம். கேதர் எல்லாம் சேர்ந்து, கேதர் அப்படின்னா ஒன்று சேர்ந்து, மற்ற இருவரும் சேர்ந்து நாம் மூவரும் எப்பொழுது மறுபடியும் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு இந்த கதையின் அடுத்த கட்டம் கேட்கணும்ல. நேற்று சொன்ன கதை அப்படியே பகல்ல உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. மீண்டும் எப்படா இரவு வரும், எப்பொழுது நாம் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு இந்த கதையின் தொடர்ச்சியை நாம் கேட்போம் என்கின்ற ஆவலுடன் டாருடட் வெயிட் பண்றாங்க. கேதர் மீ, என்னுடன் சேர்ந்து. கேதர், கேதர்ங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? அவங்க அரு அண்ட் அப்ஜு என்கின்ற அவங்களுடைய சகோதர சகோதரியை குறிக்கிறது. மூணு பேரும் சேர்ந்து எப்பொழுது நாம் கேட்போம் என்கின்ற உள்ள துடிப்பில் டாருடட் இருக்கிறார். as yet at ever eventide, at as yestனா earlier, yest while அப்படின்னா இப்பதான் கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி அப்படிங்கிறதுக்கு yest while அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. ERST yest WHILE while அப்படின்னா எப்போ போனாங்க, எப்போ இந்த பஸ் போச்சு. yest while அப்படின்னா இப்பதான் சற்று முன்னாடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த yest அப்படின்னா பிஃபோர். அட் ஈவன்டைட், ஈவன்டைட் என்றால் ஈவினிங் என்ற, ஈவன்டைட் என்பது ஈவினிங். ஈவினிங்ல கொஞ்சம் ஏழியர், அதாவது சாயங்காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது பகலெல்லாம் இந்த கற்பனையில ஓடிக்கிட்டு இருக்கு. சாயங்காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எப்படா இருட்டு வரும், எப்படா நம்ம உறங்க போவோம், எப்படா அம்மாவின் மடியில படுத்துக்கிட்டு இந்த கதையின் தொடர்ச்சியை நாம் கேட்போம் என்று குழந்தைகள் ஆசையாக காத்து கொண்டிருக்கின்றன. டாருடட் சொல்றாங்க, நானும் கேதர் என்னுடைய சகோதர சகோதரியும் சேர்ந்து எப்படா கேட்போம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்றாங்க. ஆனா இப்போ உள்ள குழந்தைகள்லாம் நாம என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்டோரிங்கிறதே போச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரி அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, கதையும் தெரியாது, சொல்லவும் தெரியாது. அதனால குழந்தைங்கள்லாம் இப்போ சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சீரியலை தொடரும்னு போட்டோன்னே இந்த குழந்தைகள் அடுத்த நாள் இந்த சீரியல் அடுத்த நாள் எப்படிடா தொடரும் அப்படின்னு இதை சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சீரியல்ல குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கதையை கேட்டு வளர்கின்ற குழந்தைகள் எப்படி ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனாக இந்த நாட்டில் இருக்க முடியும். ஸோ அந்த காலத்தில் வளர்ந்த குழந்தைகள், டாருடட் வளர்ந்த காலத்தில் பெற்றோர்கள் அவங்களுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் சொல்லி 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 அவங்க வளர்த்துருக்காங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு அந்த உணர்வுகள் இருந்தன. இப்பொழுது எல்லாம் மாறி போச்சு என்பதை நாம புரிஞ்சுக்கணும். So the teachers must understand, the students also must understand while they bring up their children. அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் போதாவது இந்த தவறுகளை செய்யாம இந்த டாருடட் வளர்ந்த மாதிரியான குழந்தைகளை நாம வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம்.